Hello friends, welcome to Mesha Creations. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோஃபா செட் தான் பண்ண போகிறோம். இதை நம்ம நியூ மெத்தடில் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முழுக்க சொல்லித்தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு நீட்டாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாம், என்ன கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நாலா பக்கமும் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒட்ட போகிறதுனால அந்த நாலா பக்கத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஒட்ட முடியும். ஒரு பக்கம் மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த லென்த்தை வச்சு நம்ம மெஷர் பண்ணமோ அந்த அளவை வச்சு ஒட்டுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒட்டிட்டு பக்கத்தில் இருக்கிறதையும் நம்ம அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ 4 சைட்ஸுமே ஒட்டிக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். இப்போது நாலா பக்கமுமே நல்லா ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி அது ஒட்டும் போது கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் காற்றுல காய விட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போது நம்ம இதை ஒட்டி எடுத்தாச்சு. ஓகே, நமக்கு இந்த சோஃபாவோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் காய வச்சுடுங்க. இப்போது அடுத்ததாக ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன், அதை பார்த்து நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம கை வைக்கிறதுக்கு, இந்த சோஃபாவில் கை வைக்கிறதுக்கு ஒன்று இருக்கும்ல, அது செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் நமக்கு தேவைப்படும். இந்த 4 பீஸுமே நான் பர்பிள் கலர் தான் அதுக்கு ஷீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பாக்ஸோட சின்ன பக்கம் இருக்கும்ல, நம்ம கை வைக்கிற பக்கம், அந்த பக்கத்தோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த லென்த்து மெஷர் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஒரு ஷீட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸை எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் ஒரு பக்கம் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸை லைட்டாக அழுத்தி ஒட்டி கொடுங்க. ஒட்டிக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். ஏன்னா கம்மை இருக்கிறதுனால ஊறும். ஸோ அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தி கொடுங்க. அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த பேப்பர் ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் ஒட்டிட்டு வரணும். இப்போ மறுபடியும் பண்ணுற பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒட்டும் போது மடங்கும், அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த கார்ட்போர்ட் ஷேப்லேயே நம்ம பேப்பர் ஒட்டினா தான் நமக்கு டிசைன் அழகாக வரும். ஸோ நான் இப்போ ஒரு பக்கம் ஒட்டிட்டேன். அதை கொஞ்சம் அழுத்தி கொடுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இப்போது 2 பக்கமுமே நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போது நான் 2 பக்கமும் ஒட்டிட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 2 பக்கமும் அந்த கார்ட்போர்ட் ஷேப்பு கரெக்டாக ஒட்டிட்டேன். இது மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். இந்த 2 பீஸும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ணோம்ல இந்த ஷீட்டை, நம்ம கைப்பிடிக்க வைக்கிறது, அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச அந்த ஷேப்பாக ஒட்டணும்ல, அந்த பேப்பர் எடுத்து ஒட்டிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, அந்த ஷேப் மாறிடும். லைட்டாக நீங்கள் அது மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த கம்மில் ஒட்டிக்கும். காய உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும். 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. இப்போது இதே மாதிரியே நம்ம பின்னாடி சாயறதுக்கு நீங்கள் நீட்டாக ஒன்று செஞ்சு அதை ஒட்டிடுங்க. சேம் மெத்தட் தான், அதனால் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கல, சரிங்களா? இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் பண்ணிட்டேன் பாருங்கள். அதே மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம கைப்பிடிக்க எப்படி செஞ்சோமோ அதை அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக செய்யணும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் தென் ஒரு சைடில் 2 சிங்கிள் சோஃபா மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.